الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم الجنة أمهات تحت أقدامنا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். 30 நாட்களை நிறைவு செய்து கொடுத்திருக்கின்றான் நமக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றார். நாமே நினைத்தாலும் கூட நாளை இந்த இடத்தில நின்று தொழுகலாம் என்றாலும் கூட நிச்சயமாக அது முடியாது. ஏனென்று சொன்னால் ரமலானுடைய காலங்களில் இரவு நேரங்களில் வணங்குவது மட்டும்தான் சொன்னது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை நல்கினான், கொடுத்தான். ஆனால் அந்த ரமலானுக்கு பின்னால் ஷவ்வால் பிறை 1 அடுத்த ஓராண்டு காலங்கள் நம்ம அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கின்றோம் என்றுதான் இந்த ரமலான் நமக்கு சோதனையாக கொடுத்திருக்கு. இந்த ரமலானில் சரியான முறையில் அல்லாஹ்விற்கு பயந்து அச்சப்பட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி நான் நோன்பு வைத்தேன், அல்லாஹ்விற்காக மட்டும் நான் தொழுதேன் என்று நினைத்து தக்வாவோட தொழுதிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரமலானுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை ஜெயம் பெறும், வெற்றி பெறும். அல்லாஹ்வுடைய தொடர்புல நம்ம நிச்சயமாக அல்லாஹ் கொண்டுட்டு வருவோம். தொழுக, வணக்க வழிபாடுகள், குர்ஆன் திலாவத், மதரசாக்குடைய தொடர்பு இல்லை. ரமலானுக்கு பின்னால் நான் ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அதுபோன்றுதான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டோம் என்று சொன்னால் தாய்மார்களே, இந்த ரமலானில் நாம் நோன்பு வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த ரமலானில் இரவு நேரங்களில் வணங்கி நின்று எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போன்று இந்த ரமலானுடைய காலங்களில் குர்ஆன் ஓதி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்? இந்த ஒரு ரமலான் நமக்கு அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களையும் சீர்திருத்தத்துக்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தான். அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களும் நம்மளை சீர்திருத்த முடியல அப்படின்னு சொன்னால் இந்த ரமலான்களில் நம்ம நின்று வணங்கி வழிபட்ட எல்லா விஷயங்களுமே என்னது பிரயோஜனம் இல்லை. அதை மட்டும் நல்லா விளங்கிக்கிறது. இன்னைக்கு தாய்மார்கள் குர்ஆன்ல வபுஷ்ஷிர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சிறப்பிற்குரியவர்கள், எப்படி வபுஷ்ஷிர், சிறப்பிற்குரியவர்கள், சங்கையானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை குர்ஆன்ல 6666 ஆயத்து இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 6666 ஆயத்துலையும் இந்த ஒரு வார்த்தை பெண்களை தவிர எந்த ஆண்களுக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தலை. நல்லா தெரிஞ்சுக்கிறது, விளங்கிக்கிறது. வபுஷிர், சங்கையானவர்கள், சிறந்தவர்கள் என்று பெண்களை மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். எத்தனையோ நபிமார்கள் பெண்களை விட குர்ஆன்ல 25 நபிமார்கள் பெயர்களை, அவங்களுடைய வரலாறுகளை, அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்றான். ஆனால் சிறப்பிற்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் பெண்களுடைய அந்த விஷயங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை, தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று தாய்மார்கள் விளங்கிக்கொள்ள. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத், சொர்க்கம் ஆண்களுடைய கால்களில் இல்லை. சொர்க்கம் யாருடைய காலில் இல்லைங்க? ஆண் மக்களுடைய காலில் இல்லை, பெண்களுடைய தாய்மாருடைய கால்களில் தான் சொர்க்கம் இருக்கு, தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார்.
அல்லாஹ் குர்ஆன்ல சிறந்தவர்கள் சொல்லி பெண்களை சொல்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தாய் காலடியில நீங்க சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ 2 விஷயங்கள் விடயங்கள் இவ்வளவு சங்கைப்படுத்தக்கூடிய மார்க்கம். அப்ப அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் என்பதையும் குர்ஆன் சொல்லுது. முற்காலத்தினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பயானு, ஆமா பயான் பேசிக்கிட்டு தான் இருப்பா, யாரு கேட்குறா? இன்னைக்கு பொதுவாகவே உலகத்தினுடைய நடைமுறை, நாங்கள் தான் செல்ல திறந்தா எங்களுக்கு பயான் வந்துருங்க. இன்னைக்கு அமல் செய்யக்கூடிய மக்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை இன்னைக்கு உலகத்தில் பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே போகுது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை கோட்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய காலங்கள்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. இன்னைக்கு சகரு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் சோத்துக்கு வரக்கூடிய மக்களாக ஆயிட்டாங்க. பள்ளிவாசலுடைய உள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறோம், உள் பள்ளியில் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் நுழைய மாட்டுக்குது. பொதுவாக குறை சொல்லணும் என்ற நோக்கம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், என்ன அஜர்த்தி எப்போ பார்த்தாலும் சோத்தை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் வரும். அது 100% ஏதாவது ஒரு நபர்கள்ட்டையாவது குறை வரத்தான் செய்யும். அது குறை வராத ஆளுக்கு மனிதன் இல்லைன்னு வைங்களேன், அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நம்ம சொல்கிறது கடமை. நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை பிடிச்சிருவான். உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தமே, நீங்கள் அதை பயன்படுத்துனீங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி உருவாகிறோம். இன்னைக்கு என்னுடைய பேரன் இப்படி போறானே எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய மகன் இப்படி போறானே எங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு எல்லா தாய்மாருடைய நிலைப்பாடுகளும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்குது. இப்போ கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் பெண்களை உயர்ந்தவன் என்று சொல்றான், சங்கைக்குரியவர்கள் என்று சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலடியில தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் ஆம்பளையுடைய காலில் சொர்க்கம் இருக்கு, தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த தாய்மார்கள் எப்படி இருக்கணும் என்பதை குர்ஆன் விவரிக்குது. அந்த தாய்மாருடைய நடைமுறைகள் எப்படி இருக்கணும் என்று ஹதீஸ்கள் என்ன செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்க சரியாயிட்டால், நல்லா விளங்கிக்கிறங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சரியாயிட்டால், எவங்கங்க பெண்கள் சரியாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிரும். இவங்க சரியாகவில்லை என்று சொன்னால் எதுவுமே நீங்க என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது என்பதை அல்லாஹ் தெளிவா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, எப்படிப்பட்ட துன்யாவில் பெண்களை வச்சிருந்தாங்க தெரியுமா? பெண்கள் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்கள்ல விரிவுரையாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நான் வருவதற்கு முன்னால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் எவ்வளவு பெரிய கொடூரமாக நடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெண் பிள்ளை பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே தூக்கி குளிய தொட்டி உயிரோட பிதைச்சிருவாங்க. இப்படித்தான் காலம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு முன்கூட்டி குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, பெண் குழந்தையா உடனே பார்க்க விடுவாங்க. அப்ப ஆட்சி செஞ்சவங்க மன்னர்கள் பார்க்க விடுவாங்க. உடனே அப்படியே பச்சை பிள்ளையை அப்படியே உயிரோட தூக்கிட்டு போய் குளிய தோண்டி பிதைச்சு மூடிட்டு வந்துடுவாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலகட்டம். ஹதீஸ்ல பதிவு செய்கிறாங்க, ஒரு தாய் ஒரு பெண்மணியை ஈண்டெடுக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளையை பெற்கிறாங்க. அப்போ அவருடைய கணவர் பெண் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், உடனே என்கிட்ட கொடுத்துரும், நான் பிதைச்சிருவேன். அதான் நடைமுறைகள் அந்த காலகட்டத்தில். அவள் பிறந்த உடனே அந்த பிள்ளையை அந்த தாய் கையில தூக்கி வச்சிருக்கிறாங்க ரத்தத்தோட. அவ்வளவு அழுகுறாங்க அந்த தாய். ஹதீஸ்ல வருது, அழுகுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழிக்குள்ள போறியம்மா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த தாய் என்ன செய்யறாங்க, ஆண்கள் இல்லாத வீடுகளில் கொடுத்து என் பிள்ளையை நீங்க வளங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமானவர்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தாய்மாருடைய நிலவரம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை விளங்கி கொள்ள. அப்போ கணவர் வெளியிலேருந்து வந்து கேட்குறாரு, பிள்ளை பிறந்துச்ச, பிள்ளை எங்க என்று சொல்லும் போது அந்த தாய் சொல்றாங்க, மனைவி பிள்ளை பிறந்து இறந்து போச்சுங்க, நான் பிதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பிள்ளை எங்க வளருது, பக்கத்து வீட்டில். அப்போ இவர் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பிள்ளை என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பார்த்து சிரிக்கிறது, என்னது இவரை பார்த்து சிரிக்கிறது. அப்போ இவருக்கு பாசம் ஏற்படுது. பாசம் ஏற்பட்டு என்ன செய்யறாரு, தூக்குறாரு. என்ன தூக்கி கடைகளில் அக்காலகட்டத்தில் என்ன விடயங்கள் இருந்துச்சோ அதுவெல்லாம் அந்த பிள்ளைக்கு பாசமாக தூக்கிட்டு போறது, பக்கத்து வீட்டில் போய் கொடுத்துடுறது. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது.
இப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஒரு நடமாடும் வயசை அடையும் பொழுது அந்த மனைவி நினைக்கிறாங்க, நம்ம கணவருக்கு தெரியாமல் நம்ம போய் பக்கத்து வீட்டில் வளர்க்குறோம், நம்ம அந்த பிள்ளை தான் கணவர்கிட்ட என்ன செய்யுது, அடிக்கடி வந்துட்டு போகுது, நம்ம கணவரும் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளை மேலே பாசமாக இருக்கிறாங்களே, அதை நம்ம ஏன் உண்மையை சொல்லக்கூடாது, சொல்லிட்டு நம்ம பிள்ளை தாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க, குழியை தோண்டி பிதைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் பக்கத்து வீட்டில் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் என்ன, அந்த அளவு பாசமாகிறார் அந்த பிள்ளை மேலே. ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க. ஒரு நேரத்தில் அவங்களுடைய மனைவி கணவரை கூப்பிட்டு, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட என்னை மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கணவர், என்னம்மா நான் மன்னிச்சிட்டேன், அப்படி என்னம்மா குற்றம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பக்கத்து வீட்டில் ஒரு பெண் பிள்ளை வளருது பார்த்தீங்களா, ஆமாம். நீங்கள் அடிக்கடி தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றீங்க பார்த்தீங்களா, ஆமாம். உங்களுக்கு அந்த பிள்ளை மேலே பிரியமாக இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கணவர் சொல்கிறாங்க. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, அந்த மனைவி சொல்கிறாங்க, அந்த பிள்ளை வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பிள்ளை தான். நல்லா விளங்குன தாய்மார், யார் பிள்ளை, நம்மளுக்கு பிறந்த பிள்ளை தான். நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழியை தோண்டி பிதைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் பக்கத்து வீட்டில் என்ன செஞ்சேன், வளர்த்தேன். ஆனால் இப்போ ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வாய் முடிக்கலை. நேராக அந்த கணவர் என்ன செஞ்சிட்டாரு, நேராக பக்கத்து வீட்டில் போய் நேராக அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் குழியை தோண்ட ஆரம்பிச்சிட்டார். ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். ஹதீஸில் இன்னும் ஆழமாக எழுவுறாங்க. குழியை தோண்டி அந்த பிள்ளையை தூக்கி குழிக்குள்ளே போடும் பொழுது அவருடைய ஆடையும் அந்த தாடியையும் பிடித்து அந்த பிள்ளை கதறிச்சான். கதற 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 என்ன செஞ்சிட்டாரு, அந்த பிள்ளையை தூக்கி உயிரோட புதைச்சிட்டு வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு காலம் ஹதீஸில் எழுவுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோன்றுவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோன்றி எந்த அளவு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, என்ன, தாயினுடைய பெண்ணுடைய காலில் தான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை உயர்த்துவதற்காக வேண்டி பஷீர் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்லயே பெண்களுக்கு ஆயத்தை இறக்கிட்டான். இணையத்திற்குரிய தாய்மார்களே, அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, நீங்க இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்க தாய்மார்கள், இஸ்லாத்தினுடைய வரலாறுகள், இஸ்லாத்தை முதலாக உருவாக்குனது யாரு, ஆண்களா இல்லையே, ஆண்களா இல்ல, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கொண்டுதான் இந்த இஸ்லாம் பரவுச்சு. முதலாக சொர்க்கத்துக்கு போறது யாரு, பெண்கள் தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தினுடைய அரசி என்பதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாக இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்தது யாரு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உயிரை கொடுத்தாங்க. இப்போ வரலாறுகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கத்திற்காக வேண்டி அதிகமாக பாடுபட்டது பெண்கள் தான். இப்போ அந்த பெண்கள் சரியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கம் சரியாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காமிப்பாங்க. அந்த பெண்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கமும் குட்டியச்சவரா போயிடும், ஊரும் குட்டியச்சவரா போயிடும், குடும்பமும் சின்ன பண்ணமாயிரும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட ஹதிஜா ரலியல்லாஹு அவங்கள பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட என்னென்றாலும் ஏன் முன்னால் உள்ள மனைவி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்களாம். பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளை பற்றி நம்ம முன்னாடி என்ன செய்ய தூக்கி பேசணும் அப்படின்னு சொன்னால் இயற்கை கோபம் வந்துடும். அப்போ அடிக்கடி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களே, எப்போ பார்த்தாலும் அந்த முதலுடைய மனைவியத்தை இவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆயிஷா அம்மையார் அடிக்கடி விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, எப்போ பாரு ஏதாவது ஒரு வெஞ்சனம் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உறவாடுனாங்க பார்த்தீங்களா, ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க என்ன தோழிகள், அப்போ இருந்த தோழிகள், அவங்க வகைராக்கு முதல்ல கொடுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க, இறந்து ரொம்ப காலமாச்சு, கடைசி வரை இதையத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இப்போ ஒரே என்ன சில நேரத்தில் ஆயிஷா அம்மையார், ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க சில நேரத்தில் சங்கடப்படுவாங்களா, என்ன இவ்வளவு நம்ம புருஷனுக்கு நம்ம நபிக்கு பார்க்குறோம், இவ்வளவு பணிவிட செய்கிறோம், இவ்வளவு பாசமாக இருக்கிறோம், என்னண்டாலும் என்ன செய்கிறாரு அவர் முதல் பொண்டாட்டி நவுதுபில்லா அவங்க அங்கே தானே கொண்டுட்டு போகிறாரு, அவங்க சொந்த பந்தங்களுக்கு தானே கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அம்மையார் என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய சக தோழிகள் மனைவியெல்லாம் கூப்பிட்டு, வாங்க கேட்போம், நம்ம மாப்பா கணவர்கிட்ட நம்மளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கேட்டாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்களா, ஹதிஜா ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு கால் தூசிக்கு நீங்கள் யாரும் படமாட்டீங்கன்னு சொன்னாங்க. கால் மண்ணுக்கு யாரும் படமாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாவது என்ன நபின்னு ஏற்றுக்கொள்ள பின்னாடி நீங்கள் என்ன செஞ்சீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னாடி ஊரில் மக்காவில் யார் உண்மையாக பேசுவா அப்படின்னு சொன்னால் முகமதுன்னு தான் சொல்லுவாங்க. யார் நல்ல விஷயங்களை செய்வா அப்படின்னு சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலைக்கு மேலே நின்று அல்லாஹ் வஹி இறக்குனானோ ஹிரா குகையில், அந்த மலையில் நின்று சொல்கிறாங்க, எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு இந்த மலைக்கு பின்னாடி எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க. பெரியாப்பா, சின்னவாப்பா, அபூல் அகபு, செச்சா எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த முகம்மது மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களையெல்லாம் கொலவண்ட வருது, தாக்க வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. எல்லா மக்களும் சொன்னாங்க, நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்புவோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். எனக்கு இந்த மலைக்கு மேலே என்ன செய்யுது, வஹி வருது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து வருது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஷஹாதத்து சொல்லுங்க என்று எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ என்ன செஞ்சாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவு அப்படின்னு சொன்னா, அபூல் அஹப் சொந்தக்காரன் தான், மண்ணை தூக்கி என்ன செஞ்சான், மூஞ்சில எரிஞ்சான். சில ஹதீஸ்களை வருது, சாணியை தூக்கி மூஞ்சில அடிச்சான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தப்பத்தியத சூறாவே இறக்கியிருக்கிறான் பாருங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையும் மன்னிச்சாங்க. அல்லாஹ் மன்னிக்கல, நபி அதையும் மன்னிச்சாங்க. சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு உறுதுணையாக முதலாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய தாய்கள் ஒரு பெண்மணி தான், ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செஞ்சாங்க, வஹி இறங்கவும் மக்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து படுத்துட்டாங்க. படுத்து இந்த இன்னைக்கு கூட சூரா ஓதுன, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, அப்படியே குளிர் காய்ச்சல் வந்துடுது, நடுங்குறாங்க. நடுக்கம், கடுமையான நடுக்கம், காய்ச்சல் தொட்டு பார்த்தா என்ன செய்யுது, சூடு தாங்க முடியல. பக்கத்துல ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்து நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டான், வீணடிக்க மாட்டான். என்னைக்குமே உங்களுக்கு வஹியை கொடுத்திருக்கிறான் நபி யார சொல்லலாம், உங்களை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு பெண்மணி தான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் சிந்தனை செஞ்சுப்பாங்க. அதனால தான் பெண்களுடைய விஷயங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு உட்கார்ந்த பொழுது எல்லா மஷூராவும் எல்லா விஷயங்களும் என்ன செய்வாங்க, ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு உருவம் வந்துட்டு போகுது, பயங்கரமான ஒரு உருவம் வந்துட்டு போகுது. இந்த ஒரு ஆள் என் முன்னாடி வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே அந்த முகத்தை தூக்கி இந்த மார்புல போட்டுக்கிட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஹதிஜா ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு உருவம் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பயப்பட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அவங்கள தூக்கி இந்த மார்புல போட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் இந்த உருவம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தாய்மார்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல, வீடுகள்ல, எல்லா வீடுகள்லையும் பேசக்கூடிய நானா இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், எல்லா குடும்பங்களையும் இப்ப பாருங்க வர்றாங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்களா, பார்த்தாங்களா, அந்த மனுஷரை காணாமா. ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இப்ப வந்தது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியல யார் அப்படின்னு சொல்லி, ஒரு பெண்மணியாக இருந்து அவங்க சொன்னாங்களே, இப்ப வந்தது மலக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களை பார்த்துட்டு போனது யாரு, மலக்கு அப்படின்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காய்ச்சலோட கேட்டாங்களா, நீ எப்படிமா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி, நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி. நீ தாய்மார்கள் விளங்கணும், நல்ல ஆழமாக உள்ளத்துல பதிய வைக்கணும். இன்னைக்கு பயானு சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, யாரு கேட்க போறாங்க, இன்னைக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சீர்திருத்தினாவே என்ன செய்யும், ஊரு குடும்பம் சரியாயிரும். நம்ம சீர்திருத்தது இல்லை, எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை. ஆமா, பேசுறது எங்க, யார் திருந்த போறா, இதுதான் நம்முடைய வீக்னஸ். கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், இதுதான் நம்மளுடைய பலகீனம், இதுதான் ஊருடைய முசீபத்துக்கு முதல் காரணமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு என்ன செய்யறான், ஒரு விடயங்களை என்ன செவிகள்ல போட்டா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மாத்திருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் மாத்துவான் ஏதாவது ஒரு விஷயத்துல. இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆமா இவங்க சொல்லி நம்ம திருந்த போறோம், தினம் தான் பயான் பண்றாங்க, தினம் தான் செல்ல நாங்க பாக்குறோம், தினம் தான் ஜிம்மாவுல பயான் பண்றாங்க, எந்த பிள்ளைகளும் திருந்த போகுது. இதுதான் நம்மளுடைய பிள்ளைகளை குழிய தோண்டி பிதைக்கக்கூடிய பெற்றோர்கள். நம்முடைய பேரனை குழிய தோண்டி பிதைக்கிறோம், பேத்திய குழிய தோண்டி பிதைக்கிறோம்.
நம்முடைய மகனை குழியை தோண்டி புதைக்கிறோம். இதுதான் நம்முடைய வீக்னஸ். இந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் எடுக்க சொல்றான் உள்ளத்துல இருந்து, குறிப்பா தாய்மார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், எனக்கே வஹி வந்திருக்கு யாருன்னு தெரியல, நீ எப்படிமா கண்டுபிடிச்சா மலக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல அதிகம் அழகா பதிவு செய்வாங்க அரபி கிதாபுல. ஹதிஜா அம்மையார் சொன்னாங்களாம், யார சொல்லலாம், இந்த மார்புல போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களை படுக்க போட்டேன்ல, இந்த மார்புல போட்டிருக்கும் போது என் தலையில துண்டு இருந்துச்சு. இந்த மார்புல என்ன செஞ்சு போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன இருந்துச்சு, என் மார்புல என் தலையில துண்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்து என் தலையில உள்ள துண்டை எடுத்து போட்டேன், அந்த மனுஷர் போயிட்டார். என்ன புரியுது உங்களுக்கு? எந்த வீடுகள்ல பெண்களுடைய தலைகள்ல என்ன துணி இல்லையோ அந்த வீட்டுக்கு மலக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல என்ன வீடுகள்ல தலையை சீவி முடிய தூக்கி போட்டுடுறோம். பெண்களுக்கு தான் இது சொன்னாங்க. ஏன்னா நபியாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சாதாரண பெண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, வஹி இறங்குச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, என்ன செய்யப்படுச்சு, காய்ச்சி அடிக்குது. அவங்க கண்டுபிடிச்சாங்க, யார சொல்லலாம், வேற யாரும் இல்லை, வந்தது மலக்கு. எங்க இனத்துல பின்னாடி தோன்றக்கூடிய எங்க இனத்துல பெண் இனத்துல எந்த பெண்மணிக்கு தலையில துண்டு இல்லையோ என்ன செய்யுது, அங்க மலக்குகள் வரமாட்டாங்க. எனவே நான் தலையில உள்ள துண்டை தூக்கிட்டேன், அந்த மனுஷர் போயிட்டாரு, எனவே வந்தவர் மலக்கு என்பதாக நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பெண்கள் இடத்துல சாதாரணமா போச்சு. தலையில துண்டு, வீடுகள்ல முடிகள், அதுதான் குடும்பத்தினுடைய முசீபத் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. சின்ன விஷயம் பார்த்தீங்களா? இதைத்தான் சொன்னாங்களா ஆயிஷா அம்மையார்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்கெல்லாம் சாதாரண ஆளுக்க, கதீஜா அம்மையார் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க, பெரிய கோடீஸ்வரி. உலகத்திலேயே இன்னைக்கு மதிப்புல எழுவுறாங்க. எத்தனை கோடி, அவ்வளவு செல்வம் வச்சிருந்தாங்களாம். யார்? மிகப்பெரிய அரசருடைய மகள் கதீஜா இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக என்ன செஞ்சாங்க, நான் இஸ்லாத்தை அல்லாஹ் வஹி இறங்குது அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டேன் பாருங்க, அதற்காக வேண்டி சொத்து பணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க எனக்காண்டி. அவங்க மேலானவங்களா, ஆயிஷாவே நீங்க மேலானவங்களான்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், என்னுடைய அன்பு மனைவியுடைய மௌத்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதற்கு வந்து என் ஹதிஜா மேல பிரியமா இருக்கிறேன் தெரியுமா? நான் எதற்கு மௌத்துடைய நேரங்கள்ல அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பகீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள்ல தாரை தாரையாக தண்ணீர் வடிஞ்சிச்சு. வடிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களா, என்னுடைய மனைவி என்ன பணங்களால கொட்டி அவ்வளவு அரச சபை என்ன செஞ்சாங்க, அவ்வளவு கோடீஸ்வரியாக இருந்தாங்க. என்ன கல்யாணம் பண்ண ஒரே நோக்கத்திற்காக வேண்டி, தாய்மால் நல்லா விளங்கிக்கிறங்க, என்ன நிக்கா செஞ்சதுக்காக வேண்டி. எப்படி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நிக்கா செஞ்சதுக்காக வேண்டி என்னுடைய மனைவியுடைய மௌத்து என்ன போத்துறதுக்கு என்னங்க துணி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை உங்களால முடியுமா கேட்டாங்களா? உங்களால முடியுமா? ஏன் நான் என் மனைவி மேல பிரியமா இருக்கேன், ஏன் என் மனைவியுடைய தோழிகள் மேல பிரியமா இருக்கிறேன், ஏன் நீங்க ஒரு வெஞ்சனம் காய்ச்சினீங்க அப்படின்னு சொன்னா என் மனைவியுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விளங்குறீங்களா? என்னுடைய மடியில கிடந்தாங்க என் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி படுத்து கிடக்கும் பொழுது மௌத்தா போன பின்னாடி காலை போத்துனா தலை தெரியுதான். தாய்மார்ல விளங்கணும், காலை போத்துனா தலை தெரியுதான், தலை முகத்தை போத்துனா காலு தெரியுதான். அவ்வளவு ஓட்டைகள் அந்த துணியில, கஃபன் துணியில். மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி எத்தனையோ வரலாற்றுகளை நான், எத்தனையோ ஆண்களை, எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா உலகத்துல என் மனைவியுடைய தியாகத்தை போன்று என்ன இல்லை, யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸ்ல வருது, ஆழமாக வருது, சாக்கு துணியை போட்டு போத்திருந்ததெல்லாம் ஹதீஸ்ல வருது. யாருங்க? மிகப்பெரிய கோடீஸ்வரி, உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிக்கா செஞ்ச ஒரே காரணத்திற்காக வேண்டி அவங்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு, சாக்கு துணியை போட்டு என்ன செஞ்சு ஜனாசா தூக்கிட்டு போனாங்க. அவங்க சிறந்தவங்களா நீங்க சிறந்தவங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பகீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் இருந்து தாரத்தாரையாக தண்ணீர் வடியும் போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிற மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க.
அழுவுனாங்களா, யார சொல்லலாம் எங்களை மன்னிச்சுக்கிறங்க, யார சொல்லலாம் எங்களை மன்னிச்சுக்கிறங்க, எதற்காக வேண்டி ஒரு வெஞ்சனம் காய்ச்சினா கூட அவங்களுடைய கதிஜாவுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னீங்களே, இப்பதான் எங்களுக்கு புரியுது யார சொல்லலாம், அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்களா, நாங்கெல்லாம் என்ன தூசி யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் சரியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்னது, துன்யா சரியாக இருக்கும். எப்படி உருவாக்குனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், பெண்களை எப்படி வார்த்தை எடுத்தாங்க தாய்மார்கள், வார்த்தை எடுத்தாங்க. ஒரு போர்க்களத்தில் ஒரு சஹாபி பெண்மணி ஓடி வருது, ஒரு பச்சை பிள்ளை, ஹதீஸ்ல எழுதுறாங்க 4 நாள் தான் இருக்கு, இரத்தப்போக்கில் இருந்த பிள்ளையை தூக்கிட்டு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி போருக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண்மணி வழிமறைக்குது. யார சொல்லலாம், ஏமா வழிமறைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய கணவர் இறந்துட்டார், இஸ்லாத்திற்காக வேண்டி போனாங்க, வெட்டப்பட்டு இறந்துட்டாங்க. என்னுடைய அண்ணன் தம்பி வெட்டப்பட்டு இறந்துட்டாங்க. உங்களை பாதுகாப்பதற்கு யார சொல்லலாம், என்னட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லைங்க, என்கிட்ட செல்வம் இல்லை, சொத்து இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. என் பிள்ளையை நீங்க வச்சுட்டு போங்க, கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தியாகத்தை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த இரத்த போக்கில் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைய போருக்காக வேண்டி என்னட்ட கொடுக்குறீங்களம்மா, இதை வச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த பெண்மணியுடைய தியாகம், தீனுடைய பற்று, அந்த பெண்மணி சொன்னாங்களா, யார சொல்லலாம், போர்க்களத்துல உங்களை வெட்ட வருவாங்க பாத்தீங்களா, அந்த வெட்ட தடுக்கக்கூடிய கேடயமாக என் பச்சை பிள்ளையை தூக்கி நீங்க காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய தியாகம் கண்ணியத்திற்குரிய தாய்மார். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை என்ன செய்ய, எந்த மார்க்கம் என்ன செய்யுது, ஆரம்ப காலகட்டத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் என்ன உயிரோட என்ன செய்யுது, ஈவு இரக்கம் இல்லாமல் குழியில போன்றது என்ன தோண்டி பிதைச்சாங்களோ, அதே மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோன்றிய பிறகு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை கொண்டுட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா, வபுஷிர், உலகத்திலேயே அவர்கள் தான் சிறந்தவர்கள், உலகத்திலேயே தியாகம் பண்ணக்கூடியவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன செஞ்சான், சர்டிபிகேட் கொடுத்தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹ்த அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமின் உம்மஹாத்தி, தாயினுடைய காலடியில தான் சொர்க்கம் இருக்கு. எந்த இடத்துலையும் ஆம்பளையுடைய காலில் சொர்க்கம் இருக்கு, புருஷனுடைய காலில் சொர்க்கம் இருக்குது, பாப்பாவுடைய காலில் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஹதீஸ்லையும் சொல்லலை. கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், இப்போ தாய்மார்கள் எப்படி உருவாக வேண்டும், எப்படி இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறோம், சிந்தனை செஞ்சு பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெண்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விடயங்கள், நிறைய ஹதீஸ்களுடைய நிறைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் பெண்களை பற்றி என்ன செய்யுது சொல்லி காமிக்கும். ஆக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ரமலான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்தான். என்னமோ ஏனோ தானோ என்னது என்னமோ இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 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 டயத்தை நம்ம முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, என்னுடைய கடமை இந்த டயத்தை முடிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாம் நீங்க செய்யுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். வீடு கட்டக்கூடாதா, நல்லா கட்டுங்க, சம்பாதிக்க கூடாது, நல்லா சம்பாதிங்க, சாப்பிடக்கூடாது, என்ன உங்களுக்கு வேணுமோ ஹலாலான தேவைகள், ஹலாலான உணவுகள் என்னென்ன விற்கிதோ உங்க வயிறு புடைக்க என்ன செய்யுங்க, நல்ல விதமா சாப்பிடுங்க. எதுலையுமே எல்லாம் குறை வைக்கலையே, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, பணம் சம்பாதிக்க கூடாது, பணக்காரங்கள் ஆகக்கூடாது, எதுலையுமே அல்லாஹ் சொல்லலையே, நல்லா செய்யுங்க. ஆனா என்ன மறந்து வாழாதீங்க, ஒரே நேரத்தில் நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவோம். உங்களை பிடிக்கிறது இல்லை, நம்முடைய குடும்பங்களை, ஊர்களை, சுற்றி வட்டார நம்ம செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால பேசக்கூடிய எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை பேசிக்கொண்டு போகணும். ஒரு வாய்தா எடுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல நிரப்பமாக நம்மளுக்கு 30 நாட்களை கொடுத்தான். ஒரு வாதா எடுங்க, நம்ம உறுதி எடுக்கிறது தான். நான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பெசடுகள் நம்முடைய சிந்தனைகளை வந்துட்டாலும் கூட நீங்க என்ன விடிய பயான் பண்ணாலும் அந்த விடியல் பயானத்தான் ஆகுங்க ஒழிய நம்முடைய சிந்தனையில ஏறவே செய்யாது. இதுதான் உண்மை. இன்னைக்கு இதுதான் உண்மையான விஷயங்கள். இன்னைக்கு இப்படித்தான் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரு திருந்த போறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லால அடிச்சாங்க, என்ன ரத்தம் ஓட அடிச்சாங்க, ஓட ரத்தம் அடிக்கப்பட்டுச்சு, விரட்டி அடிக்கப்பட்டாங்க, மக்காவுல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டு போனாங்க. இப்போ அவங்க நினைச்சிருந்தா என்ன எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்ணியத்திற்குரிய இன்னைக்கெல்லாம் நம்ம கண்ணியமான தகப்பனுடைய வயிற்றுல பிறந்து கண்ணியமான இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்து கண்ணியமான அல்லாவையும் அல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருப்பானா? சிந்தனை செஞ்சு பாருங்க, கொடுத்துருப்பானா? கண்ணியமான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் நம்மளை திறக்க வச்சிருப்பானா? இப்போ தீனுடைய விஷயங்கள் என்பது
குறைகள் வரத்தான் செய்யும் தாய்மார்களே, குறைகள் வரத்தான் செய்யும். 100 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நல்லதே செஞ்சாலும் 50 பேர் குறை சொல்லி தான் ஆகுவாங்க. இதான் உலகம், இதான் துன்யா. நல்லா வழங்கிக்கிறங்க. குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம கண்டுக்கிறவே கூடாது. அல்லாட்ட அவங்க பதில் சொல்லட்டும். அவங்களுடைய இஸ்திக்ஃபாருக்காக என்ன செய்யணும்? அல்ல நம்ம துவா செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். ஏன்னா உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல சில பெண்களை நான் பார்த்தேன், அவங்களுடைய நாக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீண்ட தூரம் இழுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய நாக்கு மேராஜுக்கு போனாங்கல்ல, நீண்ட தூரம் இழுக்கப்பட்டிருந்துச்சான். இழுக்கப்பட்டு என்ன செஞ்சு கம்பியை காய வச்சு அந்த நாக்குல சூடு போட்டுக்கிட்டு இருந்துச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்களா, ஜிப்ரீல் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நாக்கை இழுக்கப்பட்டு என்ன செய்யப்படுது, வேதனை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் ஆண்களுடைய நாக்கை இழுக்கல. தாய்மா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஹதீஸ்ல வருது ஆண்களுடைய நாக்குன்னு வரல, பெண்களுடைய நாக்கு தான். அப்ப என்ன புரியுது, என்னங்க புரியுது? அதிகமாக ஷைத்தான் கெடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னா பெண்களை தான் கெடுப்பா அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுது. எல்லாம் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். நம்மளுடைய காலங்களில் நியத்து வேண்டிய மௌத்து வரையிலும் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய தொழுகை வணக்க வழிபாடுகளில் நான் விட்டுறக்கூடாது. 24 மணி நேரங்கள் 5 நேரம் 50 வக்து தொழுகை நம்மளுக்கு கடமையாயிருந்துச்சு. வெட்கப்பட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கப்பட்டு வந்துட்டாங்க. 5 நேரம் கூட என் உம்மத்து தொழுகலண்டா அவங்க என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இன்னைக்கு 5 நேரம் கூட என்ன செய்யுது, சமுதாயம் பள்ளிக்குள்ள வரமாட்டேங்குது. பெண்கள் முசல்லாவில் நிற்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, தயங்குறாங்க. 5 நேரம் நம்மளால 24 மணி நேரத்துல ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் வைங்க. நீங்க 10 நிமிஷம் 5 நேர தொழுகையில, அது பெண்களுக்கு பாங்கு சொன்னாவே தொழுதுறணும். சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா பாங்கு சொல்லப்பட்டா தொழுதுறணும். அது உதிரான நேரங்கள்ல அதுவும் தடப்பட்டுருது. அப்போ என்ன, எப்போ நல்ல விஷயங்கள் பெண்கள் இருக்குது அப்போ பாங்கு சொல்லப்பட்டவன தொழுகணும். இப்போ என்ன செய்யுது, தொழுகை மட்டும் இல்லை, கொடுக்கல் வாங்கல், நல்ல விஷயங்கள், பேச்சுகள், சுத்தமான பேச்சுக்கள், அடுத்தவங்களை பத்தி குறை கூறுவது, அதெல்லாம் முசீபத்தை உண்டாகும். பெரிய முசீபத்து, குடும்பங்களுக்கு பெரிய முசீபத்தை கொண்டுட்டு விட்டுரும் போட்டு. நல்லா பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், ஒரே ஒரு விஷயம்தான் நல்லா விளங்கிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் சொன்னாலும் நம்முடைய சிந்தனையில அல்லாஹ் எனக்கு இந்த ரமலானை கொடுத்தான், அல்லாஹ் குர்ஆனை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான், அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். யா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள் என்ன செய்யணும், இதே தன்மையிலேயே யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும் என்ற நியத்து வச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்க. இடையில நம்மளுக்கு மௌத்து வந்துட்டாலும் அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். ஆமீன். மௌத்தை கொடுக்க நான் துவா செய்யலை, இந்த சொர்க்கத்தை கொடுக்க நான் துவா செய்கிறேன். இவாள் அஜர்த்து என்ன செய்யறாரு, மூத்த கொடுத்து துவா செஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அதே போன்று மதரசாக்களுடைய தொடர்புகளை அதிகமாக வைங்க. என்னால் ஓத முடியட்டாலும் கூட என்ன செய்யுங்க, தொடர்பை வைங்க. சொர்க்கத்தினுடைய தொடர்பு, அது சொர்க்கத்துக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு, சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், ஒவ்வொரு கட்டடத்தையும் நாம் நடந்த ஒவ்வொரு பாதைகளும் என்ன செய்வான், நாளைக்கு குர்ஆன்ல யாசீன் சூரால அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா, உங்களுடைய வாய்களுக்கு தான் முதல்ல நம்ம பூட்டு போடுவோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வாய்களுக்கு. அந்த நாளில் இந்த வாய் இருக்குது, நார வாயி, அங்கேயும் போய் என்ன செய்யுமா, பொய் தான் சொல்லுமா. இந்த வாய் நாரவாய் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வாயும் நாரவாய் தான். பேச ஏன் வாயும் நாரவாய் தான். ஏதாவது எண்ணத்தை கேட்டாலும் அங்கே போய் என்ன செய்யுது, லொடக்குன்னு வாயை திறந்து மூடிடும். இப்போ எல்லாம் முதல்ல அங்கே கத்த போறதுன்னா அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், முதல்ல இவங்க வாய்க்கு பூட்டு போடு அப்படின்னு சொல்லுவான். நல்லா பூட்டை போட்டுட்டு யாரை பேச வைப்பான் அப்படின்னு சொன்னா, அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், கைகளை பேச வைப்பான். நீ செஞ்சதை பத்தி நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லுவான். நம்ம கை பேச ஆரம்பிச்சிருப்பான். தஷ்ஹது அலைஹிம், காலு பேசுமா. இப்போ அந்த வாய் பாருங்க, அங்கேயும் அல்லாஹ்வுக்கே சந்தேகம் வந்துருது. நம்ம படைச்ச உறுப்புகள் உலகத்துல அந்த தன்மை அப்படியே கொண்டு வருமா. ஒவ்வொரு உறுப்புகளும் நாளைக்கு மறுமையில பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட என்ன ஒரு கொடூரமான ஒரு விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால பெண்கள்கிட்ட ஒரு தன்மை, நம்முடைய பெண்கள்கிட்ட மாஷா அல்லாஹ் ஒரு என்ன தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கொடுக்கல் வாங்கல், தியாகம் செய்யக்கூடிய தன்மை, ஒரு குமர் அப்படின்னு சொன்னா, அதே நேரத்தில் என்ன ஒரு சதக்கா அப்படின்னு சொன்னா மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கான். அல்லாஹ் கபூல் செய்யணும். நம்ம அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய நபர்களும் என்ன செய்யுது, நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு அதையும் நம்ம என்ன செய்யணும் விவரமாக. இன்னைக்கு நிறைய ஏமாற்றுகள் வேலை நடக்குது, நிறைய ஏமாற்றுகள். நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. 1 ரூபாய் உங்க கணவர் சம்பாதிச்சாலும் சும்மா வானத்தை பொத்துக்கிட்டு அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. வானத்தை பொத்துட்டு யாருக்கிட்டையாவது விழுந்தா சொல்லுங்களேன், நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம். யாரு வீட்டில் என்ன செய்யாது, வானத்தை பொத்துக்கிட்டு விடாது. நான் நல்லடியார்கள் தான், நான் அஜர்த்தா தானே இருக்கிறேன், நான் துவா செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் நைட்டு உட்கார்ந்துருவான். இன்னைக்கு என்ன செய்யுது, கடைசி நோன்பு, காலையில் ஏதாவது பெட்டிக்கிட்டு கிடைக்குதான்னு பார்ப்பான். வருமா,
வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க. நம்முடைய பயத்தை கொண்டு, நம்ம தக்குவாவை கொண்டு தான் கண்ணியத்திற்குரிய தாய்மாரை அல்லாஹ் கொடுக்குறான். ஒவ்வொரு பொருளும் சம்பாதிக்கக்கூடிய பொருள், அது ஏதாவது ஒரு விஷயத்தில் சம்பாதிக்கக்கூடிய பொருள். அதனால நம்ம நன்மையாக போகணும் அப்படின்னு சொன்னால் அதை நல்ல முறையில் நல்லவர்கள்ட்ட சொல்லி நல்ல தெரிஞ்சு நீங்கள் கொடுங்க. ஏன்னா அது நிறைய இடங்கள்ல என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னால், தவறான வழியில் நம்ம கொடுக்கக்கூடிய பணங்கள் காசுகள் பயன்படுத்தப்படுகிறது. விரசமான உண்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் 30 நாட்கள் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்தா மீண்டும் மீண்டும் அதான் சொல்லக்கூடிய விஷயங்கள். நிச்சயமாக நம்ம நம்பிக்கை வைக்கணும். என்னுடைய நோன்புகளில் குறைகள் இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. என்னுடைய இரவு நேரங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நிச்சயமாக படைச்சவன் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை வைங்க. அதே போன்று இந்த 5 நேர தொழுகையில் இடைப்பட்ட நேரங்களில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. அல்லது என்னுடைய குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய 11 மாதங்கள் ஷவ்வால்ல இருந்து என்ன செய்வேன், அல்லாஹ் நான் ஒரு திருந்தறதுக்கூடிய வாய்ப்பை என்ன செய்வேன், நிச்சயமாக நான் அந்த இடத்துல வாய்தா எடுக்கிறேன். என்னை கொண்டு என் பிள்ளைகள் என் கணவர்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கூட அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, துவா செய்யும். அல்லாஹ் நிச்சயம் அப்படி. நம்ம சரியாக இருந்தால் தானங்க, கணவர் சரியாக இருந்தால் தானங்க நம்ம சாப்பிட முடியும், பிள்ளைகள் சரியாக இருந்தால் தானங்க நம்ம சாப்பிட முடியும். நாளைக்கு இப்போ கணவரையும் பிள்ளையத்தையும் என்ன செய்யற குழியில நரகத்தில் போய் போட்டுட்டு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சிந்தனை செஞ்சு பாருங்க. அவங்க ஒரு பக்கம் நரகத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த தாயாவது என் கணவர் எரியட்டும் என் பிள்ளை எரியட்டும்னு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையும் நம்ம என்ன குடும்ப ஆண்களையும் அப்படித்தானே தாய்மார் நம்ம கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கவலைப்படுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஹிதாயத்தை கொடுக்கணும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து நல்லரு புரிவானாக. கடைசி நேரம் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, என்ன பெண்களுடைய சிறப்பை பற்றி பேசப்பட்டிருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யணும், பொறுமையாக நம்முடைய செவிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன இறக்கி வச்சிருக்கிறான். இந்த பவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவு ஹிதாயத்தை கொடுக்குறான் என்பதை ரமலானுக்கு பின்னாளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்த்தீபா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம துவா செய்கிறோம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லரு புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.